Praise the Lord. குட் மார்னிங். இருக்கிற 6-7 மாதங்கள் ஆயிடுச்சு நினைக்கிறேன் நான் வந்து ப்ரீச் பண்ணிங்க. It's been 7 months that I've preached here, ப்ரீச் பண்ணுவதே மறந்துட்டேன் ஆக்சுவலி. so I forgot how to preach. ஸோ ஒன்ஸ் இன் வயல் வந்து ப்ரீச் பண்ணுவது நல்லது. பட் ஆண்டவரை கொடுத்த அந்த பெரிதான கிருபைக்காகவும் அந்த வாய்ப்புக்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். I want to praise God for the opportunity given to me. ஆண்டவரோட வார்த்தையை நம்ம நிறைய டைம் கேட்போம். ஒரு ஃபெமிலியரான ஒரு பேசேஜ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். We are going to look into a passage that is very familiar to us. ஸோ அதனால் நம்ம ஓவர் ஃபெமிலியாரிட்டி வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை. நமக்கு எல்லாமே தெரியும் இந்த பகுதியில். இதில் என்ன நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு கூட நம்ம சிந்திக்கலாம். ஒரு நிமிடம் கண்களை சாய்த்து ஆண்டவரே இந்த இடத்துல இந்த பகுதியிலிருந்து கூட ஏதோ ஒரு காரியத்தை இன்றைக்கி கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கூட நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம். Yeah, let's ask the Lord to talk to us from this passage. நல்ல மொழி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, அருமையான இந்த காலவேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். Dear God, thank you for this wonderful morning. ஆண்டவரே, மறுபடியுமாக வார்த்தையை கேட்கும்படியாக நீர் கொடுத்துருக்கிற பெரிதான கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for the grace given to us to hear your word once again. ஆண்டவரே, இது பகுதியை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பட் இதிலிருந்து ஆண்டவரே நீர் பரிசுத்தாவியானவர் நீர் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அதை எங்களோடத்தில் நீர் இடைப்பட வேண்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறோம். Even though we know this passage, I have gone through this passage many times, we pray that the Spirit may intercede us with this passage. எங்களுடைய கண்களை திறந்தலும் எங்களுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாக எங்களிடத்தில் நீர் இடைப்பட வேண்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறோம். Help us to listen to your voice. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' name we pray. Amen. ஸோ இந்த பகுதியிலேருந்து நாம் நிறையா காரியங்களை கேட்டுக்கலாம். பட் இன்றைக்கி ஒரு தலைப்பு இதுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்றால், எல்லாருக்கும் இயேசு தரும் ஒரு அழைப்பு. Today we are going to look into the topic, the invitation of Jesus to all of us. ஓகே, பொதுவாக உங்களுக்கு சந்தேகம் வரும், எல்லாத்துக்கும் ஆண்டவர் எல்லாரையும் ரசிக்கிறாரா இல்லை. பட் ஆனால் அதுக்குள்ளாக நம்ம அதிகமாக போய் விவாதிக்க போவதில்லை. ஆனால் எல்லாருக்கும் ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். So today we are going to talk about the invitation of Jesus that has been given to all of us. எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றிருக்கிறோம் சொல்லி வேதம் சொல்கிறது. So Bible says that for all we have sinned and we have fall short of glory of God. ஸோ இந்த காலவேளையில் அது உணர்ந்தவர்களாக, அது மட்டும் இல்லை நம்முடைய இழந்து போன நிலைமையை உணர்ந்தவர்களாக அவர் சமூகத்தில் இருப்போமானால் இந்த வசனம் பேசுவதை நாம் புரிந்து கொள்ள முடியும். Let's today meditate remembering our old self. இந்த பகுதியிலேருந்து நான்காக இந்த பகுதியை நான் பிரித்திருக்கிறேன். 4 காரியத்தை நான் மட்டும் இந்த பகுதியிலேருந்து சுட்டி காணிக்க விரும்புகிறேன். இது ஏதோ ஒரு புதிதான ஒரு காரியம் இல்லை, ஏதோ ஒரு நிறைய ஏற்கனவே எல்லாம் தெரிந்தது, அது சுட்டி காட்டுவதாக நான் விரும்புகிறேன். So though we know this passage, I wanted to talk 4 things from this passage. முதலாவது ஒரு பாவியான மனிதனின் ஒரு விவரங்களை நம்ம பார்க்க போகிறோம். So firstly we are going to talk about the profile of a sinful man. ஓகே, நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தாலும் எல்லாமே தெரியும்ல. பேர்லேருந்து அவனோட விருப்பத்திலேருந்து அவனோட வாழ்க்கையோட கோல் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரியும். பட் ஒரு சில காரியத்தை லூக் இங்கே விவரிக்கிறதுலேருந்து நம்ம அவருடைய ஒரு விவரங்களை நம்ம பார்க்க போகிறோம். Generally profile gives us the details about that person, his interest, his background, everything. Here Luke is talking about a person like that. ஓகே, 19வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில். So let's turn to Luke chapter 19 verse 1. Jesus entered Jericho and was passing through. ஆயக்காரருக்கு தலைவனாக ஐஸ்வர்யவனாக இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். A man was there by the name of Zacchaeus. He was a chief tax collector. ஓகே, அவருடைய பெயர் என்ன? சகேயு. ஓகே, அதோட அர்த்தம் பியூர் இல்லைனா இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. The meaning of the name Zacchaeus is pure or innocent. ஓகே, மேபி அவனோட வாழ்க்கையில் அது காணாமல் இருந்ததா கூட அதோட பெயரோட அர்த்தம் பியூர் ஆர் இன்னசென்ட் என்று அர்த்தம். Even though he was not living to it, the name of the meaning Zacchaeus is pure or innocent. ஓகே, அடுத்ததாக அவனுடைய வேலை என்னன்னு சொல்லி பாருங்கள். அதில் என்னவா இருக்கிறான் அவனோட வேலை? சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க. ஓகே, சீஃப் டாக்ஸ் கலெக்டர். ஓகே, we look at his job, he is actually chief tax collector. வெறும் வரி வசூலிக்கிற ஒரு மனிதனாகவும் இல்லை, அதோட தலைவனாக அப்படின்னு சொல்லி அவன் காணப்பட்டான். We see that he is a head or chief of all the tax collectors there. அதனால ரோமர் அரசாங்கத்துக்காக அவன் வரி வசூலிக்கிறவனாக இருந்தனால நிறைய பேர் அதை அவனை விரும்ப மாட்டார்கள். இந்த மாதிரி வசூலிக்கிறவர்களை அவங்க மேலே
ஒரு வெறுப்பு இருக்கும், அவளுக்கு பிடிக்காத இருக்கிற ஒரு நபராக காணப்படுவார்கள். As he was working for the Roman government, many Jews hated him or didn't like him. ஏன்னா நம்ம லூக்காலே நம்ம பார்க்கிறோம், யோவான் ஸ்நானகத்தில் வந்து அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்க வரும் பொழுது யோவான் ஸ்நானகன் சொல்வதை பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். Let's turn to chapter 3 verse 13. 12-13 யாராச்சும் வாசிங்கள். லூக்கா 3:12-13. ஓகே, உங்களுக்கு அதிகமாய் ஒன்றும் நீங்கள் வாங்காதீர்கள், உங்களுக்கு விற்கப்பட்டதை மட்டும் வாங்க, அதிகமாக நீங்கள் வசூலிக்க கூடாதுன்னு சொல்லி அவள் சொல்வதை நான் We பார்க்கிறோம். see John the Baptist telling them that don't collect any more than you are required to. அதுக்கப்புறம் நான் ஆயக்காரனாலே பிடிக்காதுன்னு சொன்னேன்ல, இதுக்கு முன்னாடி அதிகாரத்துலையும் பாருங்கள், 18வது அதிகாரத்துலையும் 2 பேர்த்தோட ஜெபத்தை நம்ம பார்க்குறோம். பரிசேயனுடைய ஜெபமும் ஆயக்காரன். இந்த பரிசேயன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே நான் இந்த ஆயக்காரனை போல நான் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட அவன் ஜெபிப்பதை நான் பார்க்குறோம். Again, in the previous chapter we see about the Pharisee and the tax collector. We see that Pharisee is praying that I want to thank God I am not like the tax collector. ஓகே, 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இது இருக்கிறது. It's in chapter 18 verse 11. ஓகே, ஸோ அதனால் அநேகர் வந்து அவனை வெறுத்தவர்களாக அவன் காணப்பட்டான். We see that many people hated him. ஓகே, அவனோட பதவி என்னவாக இருந்துச்சு, எப்பேற்பட்ட மனுஷனாக அவன் இருந்தான்? 2ஆம் வசனத்துன்னு சொல்லுங்கள், அவன் சின்ன பிள்ளைங்க சொல்லலாம். அவனோட What was his social status? It's in verse 2. All the children, you can look into your Bible and tell. he is rich. இல்லை, அங்கே பாருங்களேன், அவன் ஐஸ்வர்யவானாக, ஏன்னா அதிகமாக அவன் பணம் வசூலிக்கிறவனாக இருக்கிறனால அவனுக்கு அதிக ஐஸ்வர்யம் இருந்ததாக கூறப்படுகிறது. We see that he was a wealthy man. முக்கியமாக இதுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரத்தில் இன்னொரு ஒரு ஐஸ்வர்யவானோட இயேசு வந்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். In the previous chapter we see that Jesus is talking to a rich man. இயேசு சொல்லுகிறார், உனக்கு இருக்கிறதை நீ வந்து அதை விற்று அதை ஏழைகளுக்கு கொடு, இல்லாட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு அதில் எந்த ஒரு விருப்பம் இல்லாதபடி மனம் கசந்து அவன் போவதை நாம் பார்க்கிறோம். So we see that Jesus asked this rich man to leave or sell off whatever he has and to give it to the poor, but his heart was hardened, so he left as it is. அதனால தான் சொல்லுகிறார், ஒரு ஐஸ்வர்யம் இல்லாட்டி பணக்காரன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிகவும் கடினம் என்று சொல்கிறார். That's why he says that it's very difficult for a rich man to enter heaven. பட் இங்கே அதை மாறாக அது இவன் ஒரு பணக்காரன் ஐஸ்வர்யவான் கூட ரட்சிக்கப்படும் கூடும் என்பதை சத்தியத்தை நம்ம இங்கே பார்க்க முடியும். But here we see a rich man who makes it possible to enter into God's kingdom. ஓகே, ஸோ எல்லா ஐஸ்வர்யவான்களும் பரலோகம் போக முடியாதுன்னு சொல்லி சத்தியம் இல்லை. ஆனால் ஐஸ்வர்யவான்களும் மனம் திரும்பும் போது ஆண்டவருக்குள்ளாக மறுபடியும் பிறப்பதற்கு ஒரு வாய்ப்பை பெறுகிறார்கள். Even though if a rich man turns back to God, receives salvation, he can enter. ஓகே, அடுத்ததாக இவனோட விவரத்தில் என்ன நம்ம பார்க்குறோம், அவன் வந்து இயேசுவை அவனோட இன்ட்ரெஸ்டட் ஏரியா இல்லை இன்ட்ரெஸ்டட் ஏரியான்னு சொல்லி நம்ம போடுவோம். அதே மாதிரி அவனோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தை பாருங்கள். Nextly we see his interest. இயேசு 3வது வசனம் சொல்லுது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க அவன் வகை தேடினான். In verse 3 he wanted to see who Jesus was. ஓகே, அவனோட மேபி ஏன்னா லூக் அதை ரொம்ப அழகாக சொல்கிறார். ஏன்னா 5ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆயக்காரனை இயேசு சந்திக்கிறார், இல்லாட்டி ரட்சிக்கிறார். யார் அது? லூக்கா 5. Let's turn to Luke chapter 5. 27வது வசனம். 27. 27, 28 யாராச்சும் வாசிங்க. ஓகே, அங்கே மத்தேயு என்ற லேவாய் அவரை வந்து ஆண்டவர் வந்து என் பின் வா என்று சொல்லி அழைப்பதை நாம் பார்க்கிறோம். 28. ஓகே, ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு மாற்றத்தை அவன் பார்த்திருக்கிறான். இல்லாட்டி இயேசு வந்து இந்த மாதிரி நபர்களை ஆயக்காரர்களையும் வந்து சந்திக்கிற ஒரு தேவன் சொல்லி அவன் அறிந்திருக்கக்கூடும். அதனால இவரை நான் எப்படியாவது நான் பார்க்கணும்னு சொல்லி ஒரு வாஞ்சை இல்லோட விருப்பம் எனக்குள்ளாக வந்திருக்கக்கூடும். We see again in Luke chapter 5 he is talking about another tax collector where Jesus is calling Matthew to follow him. So maybe Zacchaeus would have heard Jesus is a person who even talks or have relationship with tax collectors. ஓகே, அவனுடைய உயரத்தை குறித்து இங்கே டீட்டெயிலாக இங்கே லூக்கா சொல்லுகிறார். எப்பேற்பட்டவனாக இருக்கிறான்?
குள்ள மனிதனாக. Even Luke talks about his physical appearance. He's a person who is very short. குள்ள மனிதனாக இருக்கிறனால அவன் வந்து மேபி சோஷியலில் வந்து சொசைட்டியில் வந்து அவனை ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதனாக கூட இருந்திருக்கலாம். So he might have felt insecure with the crowd, so he always tries to stay apart. அதனால தான் மரத்து மேலே ஓடி போய் ஏறுவதை நாம் பார்க்கிறோம். So we see he climbs upon a tree to see Jesus. ஓகே, அது மட்டும் இல்லை, வேற என்ன இவனோட விவரங்கள் சொல்லியிருக்குன்னு பார்த்தா 4ஆம் வசனம். ஓகே, அவன் வந்து ரொம்ப உற்சாகமாக அவன் என்ன விதமான ஒரு நபராக இருந்திருக்கணும்னா டெஃபினட்டாக வந்து ஒரு முன்னமே சிந்தித்து செயல்படுகிற ஒரு நபராக இருந்திருக்கக்கூடும் சொல்லி நான் பார்த்தேன். We see Zacchaeus here, he's been very proactive. In verse 4, he ran ahead and climbed a tree. ஓகே, முன்னாடியே ஓடி போய் நான் ஏறிட்டு நான் அவரை பார்க்கணும்னு சொல்கிற ஒரு உற்சாகமான ஒரு மனிதனாக இருக்கலாம். So he was very enthusiastic. Beforehand itself, he found a tree and he climbed on it. ஓகே, ஸோ இவனை பற்றி இந்த மாதிரி 4 இந்த வசனத்தில் இந்த மாதிரி பார்க்குறோம். அதிகமான டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வந்து பைபிளில் வந்து சகேவை பற்றி இல்லை. So we see in these 4 verses that describes about Zacchaeus. ஓகே, ஸோ இந்த ஈவன் காலவெளியில் கூட எந்த விதமான நபராக நாம் இருப்போமானால் கூட தேவனண்டை வரும் பொழுது ஒரு ஆண்டவருடைய தொடுதலை நாம் பெறுவோமானால் நம்மளுடைய வாழ்க்கையும் மாறக்கூடும். Irrespective of how we are, how we behave, and irrespective of our profile, if God is willing to turn to you, and if you are willing to give ears to Him, you can receive the salvation. அந்த ஒரே ஒரு வாஞ்சை ரொம்ப முக்கியம். ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும், அவர் எப்பேற்பட்டவர்னு சொல்லி நான் அறிய வேண்டும் சொல்லியிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒரு மாற்றத்தை வித்தியாசத்தை ஆண்டவர் கொடுப்பார். If you have that interest to seek God, you will be able to see the changes God makes in your life. ஓகே, அடுத்ததாக ரெண்டாவதாக இயேசுவினுடைய ஒரு அழைப்பை இந்த 5-6 வசனத்தில் நாம் பார்க்க முடியும். Secondly, we see the invitation of Jesus in verse 5 and 6. பாருங்க, இந்த இயேசு இந்த இடத்திலே வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து. When Jesus reached the spot, he looked up and said. ஓகே, ஸோ இயேசுவானவர் எல்லாத்தையும் வந்து பைபாஸ் பண்ணிட்டு போகிற ஒரு கடவுள் அல்ல, ஒரு நபர் அல்ல. எல்லாரையும் சந்தித்து அவர்களுக்கு பதில் கொடுக்கிறவர்களாகவும் அவளை கரிசனையோடு பார்க்கிற தெய்வமாக அவர் காணப்படுகிறார். Jesus did not just bypass the place, but he stood and he looked at him. ஓகே, இங்கே 2 காரியத்தை நான் உங்களுக்கு மேபி சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அவர் வந்து ஒரு மனதுருக்கமான ஒரு பார்வையை அங்கே காண்பிக்கிறார். So I want to talk 2 things about Jesus here. We see with compassion he looked up. ஓகே, இயேசு அந்த இடத்துல வந்த பொழுது அவர் வந்து மேபி அந்த கூட்டத்தில் பிஸியாக அவரோட ஊழியத்தை செய்துட்டு அவர் போயிருக்கலாம், முக்கியமான நபர்களை அவர் சந்தித்து போயிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துக்கு வந்த பொழுது வசனம் சொல்கிறது கவனிங்க, 5ஆம் வசனத்தில் அண்ணாந்து பார்க்கிறார். Even though Jesus was with a huge crowd, when he reached that particular spot, he looked up. ஓகே, அது வந்து ஒரு மனதுருக்கமான அவனை கண்டு என்ன சொல்கிறார், சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். He looked up and said to him, Zacchaeus, come down immediately. I must stay at your house today. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா சிக்கமோர் ட்ரீ என்பது ஒரு சுலபமாக ஏறக்கூடிய ஒரு மரமாக இருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். The sycamore tree is something where easily anyone can climb. ஆனால் யாரும் மரத்தில் ஏறினா கூட சீக்கிரமாக இறங்குவது கொஞ்சம் கடினமான ஒரு காரியம்தான். So irrespective of how fast you climb the tree, it's very hard to get down. ஆனால் அவனை பார்த்து இயேசு சொல்கிறார், சீக்கிரமாய் நீ இறங்கி வா. So Jesus said, come down immediately. என்ன அப்புறம் சொல்லிட்டு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை கொடுக்கிறார், இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். So he says, I must stay at your house today. ஓகே, இங்கே நம்ம பார்க்க வேண்டிய காரியம் தான் அவரை சகேயுவே அப்படின்னு சொல்லி பெயர் சொல்லி அழைப்பதை நாம் பார்க்கிறோம். We see Jesus calling him by name Zacchaeus. அவனுடைய தாயாருக்கு அதுக்கு அடுத்ததுக்கு அப்புறம் இயேசுவானவர் தான் இவரை பெயரை சொல்லி அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். We see apart from Zacchaeus' mother, Jesus is an important person who knew him by name. யூசுவலாக வந்து இயேசுவானவரை வந்து சந்திக்கிறவர்கள் வந்து அவர்கள் வந்து இயேசுவை இன்வைட் பண்ணுவாங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு உபசரிப்பை கொடுக்குற ஒரு வழக்கம் உண்டு. Usually we see people calling Jesus to give him hospitality or to host him. ஆனால் இங்கே ஒரு ரிக்வெஸ்ட் இயேசுவான கொடுக்குறார், நான் உன்னோட வீட்டுக்கு நான் வர வேண்டும் சொல்லி அவர் சொல்லுகிறார். Here we can see Jesus is giving a loving request to Zacchaeus that I must stay at your house or visit your house. யோவான் 10:3 என்ன சொல்லுகிறது என்றால், John chapter 10 verse 3, 10:2 10 verse 2 and 3. 10:3 கரெக்ட்.
யா, அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அப்படின்னு. ஸோ மேய்ப்பர்களுக்கு அந்த ஆட்டினுடைய பெயர்களை சொல்லி அழைக்கிறதை பார்க்க. அதே மாதிரி இங்கே ஆண்டவர் வந்து அவரை முன்குறித்து இருக்கிறார். ஓகே, அதனால தான் அங்கே அவரை இக்னோர் பண்ணாதபடி அந்த இடத்துல நின்று அவன் மேலே இரக்கத்தை காண்பித்து சகையுவே என்று சொல்லி அவனை பெயர் சொல்லி அழைக்கதை நாம் பார்க்கிறோம். We see in John chapter 10, he calls his own sheep by name and leads them out. Likewise, we see Jesus has already chosen or knew Zacchaeus by name, and he called him. He went to that spot and he looked up and called him, Zacchaeus. அது மட்டும் இல்லை, அவனை அழைத்ததுக்கு அப்புறம் சரி நான் சந்தித்து விட்டேன், உன்னை பார்த்து விட்டேன்னு சொல்லி அவர் கடந்து போகவில்லை. நான் உன்னோட வீட்டுக்கு வந்து நான் தங்க வேண்டும், இருக்க வேண்டும் சொல்கிறார். ஸோ அவரோட ஒரு ஆண்டவர் வந்து ஒரு உறவை ஏற்படுத்த விரும்புகிற நபராக இருக்கிறத பார்க்கிறோம். So here we see Jesus just didn't want to have a connect with Zacchaeus, but he wanted to have a real relationship with Zacchaeus, asking him for a meal and staying at his house. ஓகே, அதனால தான் வெளிப்படுத்தல் விசேஷம் 3:20 பார்க்குறோம். இதோ நான் வாசப்பத கதவை தட்டுகிறேன், எவன் தரப்பானாலும் அவனுடைய இருதயத்துக்குள்ளே நான் வந்து வாசம் செய்வேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஸோ அது வந்து எதை காட்டுகிறதுனா ஒரு உறவை, ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் நம்ம கூட வைக்கிற ஒரு ஆண்டவராக விரும்புகிறார். So in Revelation we see that anyone who hears his voice and opens the door, that I will dwell amongst them. So here we see Zacchaeus is willing to do that. ஓகே, அந்த விதமான ஒரு அன்பான இன்னைக்கு இந்த ஆண்டவர் வந்து நம்ம மேலே கரிசனை உள்ளவராக இல்லை, நம்மளே ஆண்டவர் சந்திப்பாரா. நான் ஏதோ ஒரு நாள் வருகிறேன் சர்ச்சுக்கு, யாரும் என்னை அடையாளம் காட்டக்கூடியவர்களாக இல்லை, நான் ஏதோ வந்துட்டு போகிறேன், யாரும் என்கிட்ட அதிகமாக பேசுவதில்லை. பட் ஆனால் உங்கள்கிட்ட நான் சொல்லக்கூடும், அவர் உங்கள் மேலே வந்து கரிசனை உள்ள தெய்வமாக அவர் இருக்கிறார். Today I want to say to you that God has a real concern towards you. மேபி ஒரு சில சிறு பிள்ளைகளாக இருக்கீங்க, மேபி உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த அன்பான வேண்டுகோள்னா இன்றைக்கு உன்னோட வாழ்க்கைக்குள்ளாக நான் வந்து உனக்குள்ள வாசம் செய்ய நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். So little children, like today Jesus is saying that I want to come into your hearts and dwell among you. ஓகே, அவனுடைய சந்தோஷமாக அவன் ஏற்றுக்கொண்டதை பாருங்கள். அவன் 6வது வசனத்தில் இவங்க அங்கே ஓகே சரி நான் வந்து நீங்கள் போயிருங்க இயேசுவே நான் அங்கே இருக்கேன் அப்படின்லாம் அவன் சொல்லி சாக்கு போக்கு சொல்லாமல் 6ஆம் வசனம் சொல்லுது, அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். So we see his response, his joyful response here. So he came down at once and welcomed him gladly. ஓகே, இந்த 2 வார்த்தைகளை பாருங்களேன். சந்தோஷத்துடன் அவனுக்கு அவ்வளோ, ஏன்னா அவர் பார்க்கணும்னு சொல்லி தான் அவன் வாஞ்சியோடு போய் ஏறினான். ஸோ அவர் நின்று அவர் கவனித்து பேசுகிறனால அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு சந்தோஷத்தை நாம் பார்க்க முடிகிறது. We see how joyful he would have felt because Jesus stood there and looked and called him and wanted to stay at his house. அவனை அழைத்து கொண்டு அவன் போகிறான். So he took Jesus to his home. இவன் இங்கிலீஷ் பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா he received him அப்படின்னு சொல்லியிருக்கு. In English Bible he said he received Jesus. ஓகே, இதுக்கு அப்புறமேலு 28வது வசனத்துக்கு அப்புறம் நாம் பார்க்கணும்னால் இயேசுவானவர் வந்து எருசலேமுக்குள்ளாக போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறதை நாம் பார்க்க போகிறோம். ட்ரையம்ஃபல் என்ட்ரின்னு சொல்லுவோம். After this we see Jesus is entering Jerusalem, which we call as a triumphal entry. அதை ஒரு கமெண்டேட்டர் சொல்கிறார், அங்கே வந்து அவர் இயேசுவானவரை வெல்கம் பண்ண போகிறாங்க. பட் அதுக்கு முன்பாகவே இங்கே ஒரு பாவியான மனுஷன் ஒரு குள்ளாக ஒரு என்ட்ரியை வந்து இயேசு பெறுகிறார். A commentator said like this, before the triumphal entry he had a different entry into the heart of one man. ஓகே, உங்களுடைய இருதயத்துக்குள்ள என்னுடைய இருதயத்துக்குள்ளாக இன்னைக்கு ஆண்டவர் வந்து வாசம் செய்ய முடியும். அவரை நாம் வரவேற்போமானால், நம்முடைய நிலைமையை உணர்ந்து சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடனே அவரை ஏற்றுக்கொள்வோமானால் நம்முடைய வாழ்வில் அவர் வந்து வாசம் செய்கிறவராக இருக்கிறார். If we are willing to respond joyfully to Jesus, he will definitely stay in our hearts. யோவான் 1:12 அதுதான் சொல்லுகிறது, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அவர் பிள்ளைகளாகும்படியான ஒரு அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். To who all that accepts Jesus, so he gives authority to be his children. ஓகே, அது 23 வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியம். Before 23 years this instance occurred. ஒரு யூத் ரிட்ரீட் அன்னைக்கு எங்களோட திருச்சபையில் நடந்து கொண்டிருந்தது. There was a youth retreat that took place in our church. அந்த நாளில் வந்து நிறைய பேர் யூத் அன்னைக்கு வரவில்லை. பட் எல்லாம் பெரியவர்கள் அந்த சர்ச் சிஎஸ்ஐ சர்ச்லேருந்து எல்லாம் வந்திருந்தாங்க அன்றைக்கி ரிட்ரீட்டுக்காக. Though it was youth retreat, we didn't see many youths turning up, but many elderly people from different church backgrounds, they came to that retreat. நான் நினச்சேன் சரி இது வீட்டுக்கு போயிடலாம், இந்த இடத்துல இருக்க வேணாம், சரி நிறைய பெரியவங்க தான் இருக்கான்னு சொல்லி நான் சிந்தித்து கொண்டு இருந்தேன். So I was thinking, let me go back home, there are not many youths here. அந்த நாளில் நான் அந்த ரிட்ரீட்டில் அமர்ந்திருந்து ஆண்டோட வார்த்தையை கேட்டேன்.
So at that particular day, I was still sitting in that retreat listening to God's word. அன்னைக்கு அந்த நாளில் வந்த ஒரு சீஃப் கெஸ்ட், அவர் வந்து ஸ்கிரிப்சர் யூனியன்லேருந்து வந்த ஒரு பழைய ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்த ஒரு சின்ன பிள்ளைங்க யூத்துக்கு மத்தியில் செய்கிறனால அவர் வந்து ஒரு வார்த்தையை அவர் பேசி கொண்டிருந்தார். On that day, the speaker was from Scripture Union. He was talking about God's word. ஓகே, அந்த மதியானம் கொடுத்த செய்தியானது எப்படி வந்து ஒரு நபர் கிறிஸ்துவை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியும், ஏற்றுக்கொண்டால் என்ன ஆகும் சொல்லி காரியத்தை அவர் பேசி கொண்டிருந்தார். So he was talking about how a person can receive Christ in his life. ஸோ அந்த நாளில் அந்த நாள் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கூட அவரை நான் ட்ராப் பண்ணுவதற்காக பைக்கில் அவரை எடுத்து சென்று அவரை கொண்டு போனேன். So the meeting has ended. I was taking him to his house. அவர் அன்னைக்கு ஒரு கேட்ட கேள்வி வந்து, இந்த ஏஸ் சுவாமி நீ சொந்த ரட்சகராக நீ வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டார். He asked me a question, did you accept Jesus Christ as your personal savior? ஸோ அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியல. பட் அந்த நாளில் தான் நான் அவர் கேட்டதுக்கப்புறம் அந்த இரவு நான் சிந்தித்து நான் ஜெபித்து அந்த நாளில் என்னோட இருதயத்தை ஆண்டவருக்கு என்று நான் ஒப்புக் கொடுத்தேன். At that instance, I was not able to understand his question, but I went home and prayed and accepted Jesus as my personal savior. அவர் கொடுத்த செய்தியும் அதுக்கப்புறம் ஒரு புஸ்தகத்தையும் நான் வீட்டில் அந்த சாயங்காலம் வாசிக்கும் பொழுது மறுபடியுமாக அந்த வெளிப்படுத்தும் 3:20 யோவான் 1:12 வந்து ஆண்டவர் மறுபடியுமாக பேசினதை அவர் சத்தத்தை கேட்க முடிந்தது. I went through the book which he gave and the words which we went through, Revelation 3:20 and John chapter 1 verse 12, he talked to me. ஓகே, அதை கண்ட உடனே அவன் அதான் பார்க்கலாம், சீக்கிரமாய் அவன் இறங்கி, ஓகே அதை வந்து சரி நாளை தினத்தில் யோசிக்கலாம் இல்லை அப்புறமேல யோசிக்கலாம் அப்படி இல்லை, சந்தோஷத்துடனே அவரை ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். We see Zacchaeus, his response, he came down at once and welcomed him gladly. ஓகே, இந்த காலவேளையில் அந்த அழைப்பை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். நீ நம்ம எந்த நிலைமையில் இந்த காலவேளையில் வந்திருந்தாலும் சரி, நம்முடைய பின்னணி எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு அந்த அழைப்பை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். Irrespective of our situation or our background, God is giving that kind of invitation today. ஓகே, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்படியாக தேவன் நம்மளை அழைக்கிறார். God is calling us to respond to that invitation. ஓகே, மூன்றாவதாக தேவனுடைய எதிர்பார்ப்பும் நம்மளுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். So thirdly, we are going to see God's expectation and our experience. ஓகே, 8ஆம் உடனே அந்த ரட்சிப்பு நடக்குது, அவனோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்க முடியுது. 8ஆம் வசனத்தை வாசிங்கள். We see a change in the life of Zacchaeus. ஓகே, என்ன ஒரு மாற்றம் பாருங்களேன். ஆண்டவர் வாழ்க்கையை தொடுகிறார், இல்லாட்டி அவனுக்குள்ளாக வந்து ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுக்கும் உடனே அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடிகிறது. So we're able to see a great change in Zacchaeus, in the life of Zacchaeus, though he spent very little time with Jesus. ஓகே, தேவனுடைய எதிர்பார்ப்பும் என்னவென்றால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாவ நிலைமையை அறிந்து பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்புவோமானால் ஆண்டவர் நம்மளை மனப்பூர்வமாக அவர் பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். God is having the same expectation to us. When we listen or when we receive God, we should actually first confess our sin and we need to change. ஓகே, அது கூட நின்று போயிடுறதா மனம் திரும்ப இல்லை. வாழ்க்கை முழுவதுமே ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட இன்னைக்கு விசுவாசிகளாக நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டுக்குள்ளாக வளரும் பொழுது எந்த சின்ன சின்ன காரியத்தில் நம்ம தவறுகிறோம், பாவம் செய்கிறோம், அதை ஆண்டவர் உணர்த்தும் பொழுது அதிலிருந்து நம்ம மனம் திரும்பும்படியாக நம்மளை அழைக்கிறார். When you receive salvation from God, every day you need to confess and every day you need to change and grow closer to God. நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். So Proverbs chapter 28 verse 13, it says that anyone who hides sin shall not prosper, but who confesses. Okay. ரெண்டு அடையாளங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்வதற்கு ரெண்டு முக்கியமான ஒரு அடையாளம் என்னன்னா, ஒன்று வந்து நம்மளோட பாவ அறிக்கையும் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மாற்றமும். There are two absolute proofs for salvation. One is the confession and one there is a change in our life. அதனால தான் 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நம் பாவத்தை மறைக்காமல் அதை அறிக்கை செய்யும் பொழுது அதை மன்னிப்பதில் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால நம் பாவத்தை அறிக்கை செய்கிறவர்களாக நம்ம ஒவ்வொரு காணப்பட வேண்டும். So that's what 1 John 1:9 it says that we need to come to a place where you are willing to call out to God and confess your sins, and you will never, until you confess your sins, you will never be saved. அதனால சொல்றேன், நான் ஒரு இடத்துல எதையாகிலும் அதியானியமாய் நான் வாங்கியிருப்பேனால், டெஃபினட்டாக வாங்கியிருக்கிறான் ஆண்டவரே, அப்படி இருக்குமானால் அதை நான் அறிக்கை செய்கிறேன்,
அதை நான் நாளத்தினியாக நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறார். So we see Zacchaeus, he confesses. Zacchaeus stood up and said to the Lord, "Look, Lord, here and now I give half of my possessions to the poor. And if I have cheated anybody out of anything, I will pay back 4 times the amount." ஓகே, ரெண்டாவது அடையாளம் நம்ம வாழ்க்கையில் மாற்றம். எல்லாம் புதிய, அதான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனிதன் இருப்பானால் அவன் புதிய சிருஷ்டிப்பாக இருக்கிறான், பழையவர்கள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயினு சொல்லி நம்ம 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். So secondly, we see there is a change in 2 Corinthians 5:17. When Jesus comes in, he always brings a changed life. ஓகே, இந்த கால வேளையில் ஆண்டவரே நான் மனம் திரும்பியிருக்கேன், இல்லைன்னா மனம் திரும்புவதற்கு நான் தடையாக இருக்கிற சில காரியத்தை உணர்த்தப்படும் பொழுது அதை அறிக்கை செய்து அதிலிருந்து ஒரு மாற்றம் அடைய வேண்டும் சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். If there is something that is stopping us from this change, we need to confess it to our Lord. மேபி எந்த பாவங்களிலிருந்து நம்ம இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டும் சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்துவாரானால் அதை ஆண்டவர் சமூகத்துக்கு நம்ம கொண்டு வருவோம். Let's think about what are the sins we need to repent from today. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம். அதை எப்படி பார்க்கணும்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய வாழ்வை நம்ம வாழும்படியாக ஒரு கிருபை ஆண்டவர் கொடுக்கிறார். So nextly we see that God is calling us to live a new life in Christ. ஓகே, இந்த கிறிஸ்துக்குள்ள புதிய வாழ்க்கைன்னு சொல்லும்போது ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை, ஒரு புதிய வாழ்க்கை, புதிய ஜீவனை நமக்குள்ளாக ஆண்டவர் கொடுக்கிறார். So God gives us a wonderful experience to live a new life in Christ. எப்படி வந்து ஒரு கம்பளி பூச்சியானது ஒரு அழகான ஒரு பட்டாம்பூச்சியாக மாறுகிற ஒரு அனுபவத்தை நம்ம சிந்தித்து பார்ப்போம். Let's think about how a caterpillar, how it transforms into a beautiful butterfly. ஓகே, ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையும் ஆண்டவருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை தான் அந்த புதிய வாழ்க்கை என்று சொல்வது. So a new life is a life which glorifies God. இல்லை, அநேக நேரத்தில் புதிய வாழ்க்கைன்னு சொல்லும்போது நம்ம படிக்கிற டாக்டரின்ஸில், டீச்சிங்கில் அது கூட நம்ம நிறுத்திக் கொள்கிறோம். ஆனால் இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு அனுபவமாக இது இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். Most of the time when we talk about our new life, it's only in our doctrines, but it should reflect in our daily lives. ஓகே, நம்முடைய வாழ்க்கை தொடும் பொழுது, ஆண்டவர் தொடும் பொழுது ஒரு மாற்றத்தை பார்க்கிறோம். அதனால ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் மேபி இந்த கால வேளையில் ஆண்டவர் அப்படி ஒரு கிரியை உங்கள் வாழ்க்கையில் செய்வாரானால் அந்த புதிய வாழ்க்கை இன்றைய நாளிலிருந்து அது ஆரம்பிக்கிறது. When God touches you, you need to experience a new life. மேபி சிறு பிள்ளைகளாக இருக்கீங்க, இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொள்வீர்களானால் இந்த புதிய வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. If children here, if you have accepted Jesus as your personal savior, you are called to live the new life. மேபி சகேயை போல நம்மளோட வாழ்க்கை மேபி ஏதாச்சும் ஒரு பாவத்தில் நம்ம இருக்கலாம், மேபி வேறு காரியத்தில் நம்ம அகப்பட்டிருக்கலாம், இல்லாட்டி நம்மளுடைய பாவத்தில் தடுமாறி கொண்டிருக்கலாம். அதை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்து, ஆண்டவர் இதிலிருந்து எனக்கு ஒரு மாற்றம் தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை சொந்த ரட்சகராக நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்ளும் போது இந்த புதிய வாழ்க்கைக்கு நம்ம பங்காளிகளாகிறோம். Maybe like Zacchaeus, we would have also sinned before, but after knowing God, like Zacchaeus, we need to confess and show change in our lives. அது மட்டும் இல்லை, 9வது வசனத்தில் பாருங்களேன், ஒரு வசனத்தை 9வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அதுதான் புதிய வாழ்க்கைன்னு சொல்வது. அதுதான் இந்த ரட்சிப்பு வந்து ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு நிறைய பொருள் உண்டு. ஸோ இங்கே வந்து நான் என்ன பார்க்கணும், ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்து ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். So here Jesus said to him, "Today salvation has come to this house." அது மட்டும் இல்லை, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான் என்று சொல்கிறார். And he continues saying, because this man too is son of Abraham. ஓகே, பரிசேயர்கள் தான் பெருமையோடு சொல்லுவாங்க, நாங்கள் வந்து ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவர்கள் சொல்லி அடிக்கடி அவங்க சொல்லிக் கொள்வது உண்டு. So the Pharisees always boast themselves saying that we are descendants of Abraham. ஸோ இந்த மனிதன் ஒரு ரட்சிப்படைந்த உடனே இயேசு சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாம் அப்படின்னா கடவுளுடைய குடும்பத்துக்குள்ளாக அவன் பிறக்கிறான், இவனும் ஆபிரகாமினுடைய குமாரனாக இருக்கிறான் என்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸை அவர் கொடுக்கிறார். When Zacchaeus had received salvation, we see Jesus giving him a spiritual status that he is also son of Abraham. ஓகே, இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்வது அந்த அனுபவத்துக்குள்ளே வரும்பொழுது எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற முடியும். Once he accepted Jesus Christ, he is able to inherit all the spiritual blessings. ஓகே, நம்மளுக்கும் இன்னைக்கு அதுதான் கொடுக்கிறார். இயேசுக்குள்ளே நீ வரும்பொழுது, அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கும் நம்ம சுதந்திரவாளிகளாகிறோம். So once you receive Christ, you will be able to inherit all these spiritual blessings. பவுல் அதை தான் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது. கலாத்தியர் 3:7. In Galatians 3:7, விசுவாசத்துக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே ஆபிரகாமின் குமாரர்களாக இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறார். It is those who are of faith that are the sons of Abraham.
ஓகே, இந்த காலவேளையில் அந்த தனிப்பட்ட முறையில் இயேசுவானவர்கிட்ட விசுவாசம் கொண்டு பாவத்தை அறிக்கை செய்து ஒரு 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 மாற்றத்தை நாம் பெறுவோமானால் இந்த கிருபையை நாம் பெறுவோம், புதிய வாழ்க்கையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Today, if we turn back to Jesus, you will be able to experience the new life and also to inherit all the spiritual blessings. ஓகே, அந்த நாளில் நான் சொன்னேன், இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு 23 வருஷத்துக்கு முன்பாக அந்த விசுவாசத்தினால அந்த புதிய ஒரு ஆரம்பம் அந்த நாளில் ஆரம்பித்தது. So as I told about my experience in the past, 23 years ago, a new life I was able to start. பட் ஆனால் அதுக்குள்ளே ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களை எண்ணி பார்க்கும்பொழுது எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ கிருபைகளை கொடுத்து மற்றவர்களுக்கு ஆண்டவர் வார்த்தையை சொல்வதற்கும் டீச் பண்ணுவதற்கும் எனக்கு வந்து கிருபை கொடுத்துருக்கதை நான் பார்க்கிறேன். I was able to look back and see God's grace in my life. I was able to share His word to many people. ஸோ இது நம்முடைய வாழ்க்கை அனுபவம் தான். சம்டைம்ஸ் வந்து இது சம்டைம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண, நிறைய பேருக்கு சொல்ல உங்களோட ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்ல முடியாது. So it's an life experience. If I ask someone to share their how they came into salvation, some of them they find it very hard to explain. எஸ்பெஷலி நான் அந்த திருமணம் மாற டைமில் பட்ட கஷ்டம் அதுதான். நீங்கள் எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர்ட்ட கேட்கும் பொழுது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டது உண்டு. So especially as the time of marriage, they ask, how did you come to know Jesus? They find very hard to answer for that question. எங்கள் அம்மா பர்டிகுலராக சொன்ன, இந்த கேள்வி தயவுசெய்து யார்ட்டையும் இனிமேல் கேட்காத அப்படின்னு சொல்லி ஒரு டைம் சொன்னாங்க. So your mom told? Okay. So his mom told that don't ask anyone this question. ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையை தொடும் பொழுது ஒரு மாற்றத்தை கொடுக்குறார்ல, அதான் ஒரு விடுதலையை கொடுக்குறார், ஒரு புதிய வாழ்வின் நிச்சயத்தை கொடுக்குறார், பரலோகத்தின் நிச்சயத்தை நம்மளுக்கு தர முடியும். When God touches your life, you are able to see hope in the life that you're going to live after earth. அதனால தான் நான் சொன்னேன், அந்த ஒரு நாளில் கிளியராக அந்த டிசிஷன்ஸ் எடுத்தனால அந்த நாளையும் அந்த வருஷத்தையும் என்னால் எப்பொழுதுமே நினைவு கொள்ள முடியும். Since it was an important decision that I took in my life, I am still able to remember the date and time. ஓகே, நான்காவது காரியமாக கடைசியாக சொல்லி இதை முடிக்க விரும்புகிறேன். கடைசியாக வந்து ஒரு இயேசுவை பற்றிய விவரங்களை இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். So fourthly, we see the profile of Jesus or details about Jesus here. இயேசுவை பற்றி நம்ம நிறைய தெரியும், பட் ஆனால் 10ஆம் வசனத்தில் ரொம்ப கிளியராக வந்து சொல்கிறார். பட் அதுக்கு முன்பாக 5வது வசனத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தனால அவர் வந்து ஒரு இரக்கமுள்ள இல்லாட்டி மனதுருக்கமுள்ள ஒரு நபராக இருக்கிறார். We see in verse 5 that Jesus here is a compassionate person. ஓகே, மார்க் 1:41 அதான் சொல்லுகிறது, ஒரு குஷ்டரோகியை குணப்படுத்தும் பொழுது அவன் மேலே மனதுருகி அவர் வந்து அந்த சுகத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். We see in Mark when Jesus was healing a leper, he moved with pity and compassion and then healed him. ஓகே, இன்று நாளில் நம்மை பார்க்கும் பொழுது எப்படி நம்மளை பார்க்கிறார் இல்லை, நம்மளுடைய பாவ நிலைமை, நம்மளுடைய பரிதாபமான நிலைமை எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி ஆண்டவர் ரியாக்ட் பண்ணுறான்னு சொல்லி சிந்திக்கிறீங்க. So how do you think is God looking at us? Looking at our pitiful state as we are sinners, how do you think God is looking at us? ரொம்ப கோபமாக நம்ம மேலே இருக்கிறாரா, இல்லை நம்மளை மன்னிக்க முடியாத நிலைமையில் நம்ம இருக்கிறோமா, எப்படி சொல்லி நம்ம பல சிந்தனைகளுக்குள்ளே இருக்கலாம். பட் ஆனால் ஒரு சங்கீத வசனத்தை நான் காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 103ஆம் சங்கீதம், அதில் 10வது வசனத்தை பாருங்கள். 103வது சங்கீதம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம். 103 verse 10. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். He does not treat us as for our sins deserve or repay us according to our iniquities. இதுதான் ஆண்டவர் நம்ம மேலே காட்டுகிற ஒரு பெரிதான கிருபையும் இரக்கமுமா இருக்கிறது. This is the grace of God that he is showing us today. அதுக்கு மேலே 8வது வசனத்தை பாருங்கள். ஏன்னா கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராக இருக்கிறார். We see the Lord is compassionate and gracious, slow to anger, abounding in love. ஓகே, எந்த நிலைமையில் நம்ம இருந்தாலும் சரி, இந்த காலவேளையில் நம்ம ஒவ்வொரு மேலேயும் ஆண்டவர் வந்து கரிசனை உள்ளவர்களாக, இரக்கத்தை காண்பிக்கிறவர்களாக, மனதுருக்கம் உள்ள ஒரு நபராக அவர் இருக்கிறார். Irrespective of how we are, God today looks at you with compassion. மேபி சிறு பிள்ளைகள் இன்னைக்கு தைரியத்துடன் வந்து இயேசுவிட்ட வந்து உங்களோட பாவங்களை நீங்கள் சொல்லி அறிக்கை செய்வீர்களானால் உங்களோட வாழ்க்கை இந்த நாளில் மாறக்கூடும். Maybe the children, if you are coming boldly to God and confess your sins, God will bless your life. அவர் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வார். He will accept you as it is. உங்களோட வாழ்வில் இன்றைக்கு இந்த நாளில் உங்களுக்கு உங்களோட வீட்டிற்கும் ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னதை போல அதை நீங்களும் அனுபவிக்க முடியும். You will also experience like how he mentioned here today, salvation has come to this house. ஓகே, இதெல்லாம் அவர் செய்யும் பொழுது ஒரு சில பேருக்கு அவர் பிடிக்கல. இவர்
7ஆம் வசனம் சொல்லுது, அதை கண்ட யாவரும் இவர் என்ன செய்கிறார், இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனாரே என்று சொல்லி அவர் முறுமுறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். Seeing Jesus do all these things, the people around him, they started to gossip. ஓகே, அதை தான் லேவி மத்தேயு அவன் ரட்சிக்கும் பொழுது கூட மத்தேயு வந்து ஒரு விருந்தை இயேசுவானவருக்கு அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம் 5ஆம் அதிகாரத்தில். அதையும் பாருங்களேன், பரிசேயர்கள் எப்படி இருந்தாலும் சொல்லியிருக்கு. 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். Likewise, we see in Luke chapter 5, verse 30. அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோடு கூட பந்தியிருந்தார்கள். So then Levi held a great banquet for Jesus at his house, and a large crowd of tax collectors and others were eating with them. அதே வேதபாரலும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று சொல்லி அவர் கேட்டார்கள். But the Pharisees and the teachers of the law who belonged to their section complained, "Why do you eat and drink with tax collectors and sinners?" ஓகே, இதுதான் இயேசுவானவர். இல்லை, நிறைய பேர் நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத ஒரு காரியம்னா, அவர் வந்து பாவிகளை அளவு கடந்து அவரை நேசிக்கிறவராக இருக்கிறார். This is Jesus. Jesus is a person who is friends of sinners, who loves sinners. ஓகே, நம்ம இன்னைக்கு அப்படி நேசிக்க முடியல. நமக்கு ஒரு பர்சனை நம்ம லேபிள் பண்ணிடுறோம், இல்லைனா அந்த நபரோட சேரோம். முக்கியமான ரட்சிப்பு அடைஞ்சதுக்கு அப்புறம் மற்றவர்களோடு கூட நம்ம வந்து ஐக்கியம் கொள்வதில்லை, இல்லைனா போய் வந்து அவங்கள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைத்தது கூட நம்ம யோசிக்கிறோம். But when we come to ourselves after receiving salvation, it is very hard for us to have friendship with people. ஆண்டவர் அதான் விரும்புகிறார். நம்ம வாழ்க்கையை மாற்றும் பொழுது, இந்த மாற்றம் அடைந்த வாழ்க்கை மூலமாக மற்றவர்களுக்கு நம்ம எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும், மற்றவர்களை எப்படி இயேசு ஒன்றை கொண்டு வர வேண்டும் சொல்லி தான் ஆண்டவர் நம்மளை பிரியப்படுகிறார். So when God transforms us to live a new life, God is expecting us to bring other people to him. ஓகே, அது கடைசியாக அவருடைய இயேசுவானுடைய ஊழியத்தை இங்கே நம்ம பார்க்க முடியும். 10ஆம் வசனம் சொல்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே தான் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். Lastly, we see the mission of Jesus, for the Son of Man came to seek and save what was lost. லூக்காவோட சுவிசேஷத்துக்கு முக்கியமான ஒரு தீம் வேர்ஸ்ன்னு சொன்னால் அந்த 19:10 தான் சொல்ல முடியும். So the main theme verse of Luke, we could say Luke 19 verse 10. ஆனால் லூக்கா வந்து ஏற்கனவே அந்த 5ஆம் அதிகாரத்திலே இயேசுவானவரை பற்றி அவருடைய மிஷன், அவருடைய ஊழியம் இதுதான் சொல்லி ஏற்கனவே சுட்டி காண்பிருக்கார். 5ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் திருப்புங்கள். 32வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, நீதிமான்களை அல்ல, லூக்கா 5:23 சொல்கிறது, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதுக்கு அவர் அழைக்க வந்தேன் என்றார். 32. Luke chapter 5 verse 30, I have not come to call the righteous but sinners to repentance. ஓகே, ஸோ இதுதான் அவருடைய ஊழியம். So that is the mission of Jesus. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே தான் தேவகுமாரன் வந்திருக்கிறார். The Son of Man came to seek and to save what was lost. இந்த காலவேளையில் ஆண்டவரே, நான் இழந்து போன நிலைமையில் இருக்கேன், என்னோட பாவத்தை நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்வீர்களானால் உங்களை ரட்சிக்கும்படியாக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். Maybe today morning, if you are in a state where you are lost and if you are willing to confess, I want to say that Jesus has come to save you. அது மட்டும் இல்லை, ஆண்டவரே, இந்த சகையை சேர்ந்த போல நான் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே, ஒரு புதிய வாழ்க்கை வேண்டும் சொல்லி நீ விரும்பினானால் அந்த அனுபவத்தை உங்களுக்கு இன்னைக்கு தர முடியும். So like Zacchaeus, if you are also willing to confess and if you are willing to change, God can give you the experience of new life. வேதம் சொல்லுகிறது இன்றைய நாளே ரட்சணிய நாள் என்று சொல்லுகிறது. So the Bible says now is the day of salvation. நிறைய நேரத்தில் நம்ம நாளைக்கு தீர்மானம் செய்து கொள்ளலாம், இல்லைன்னா நம்ம வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜில் வந்து நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடும். Many times we postponed our decisions, no, like later we can accept God. பட் நாளை தினத்தில் நம்ம வாழ்வோமா என்பது நம்மளுக்கு நிச்சயம் அல்ல. But it's not, there is no assurance that you will live tomorrow. இந்த இன்றைய நாள், அது எபிரேயர் சொல்கிறது, இன்றைய நாளில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பீங்களானால் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம்னு சொல்லி எபிரேயருக்கு யாக்கியம் சொல்கிறார். In Hebrews it says that today if you hear his voice, do not harden your hearts. இந்த நாளில் கிருபையால் நம்மளுக்கு கொடுத்துருக்குறேன். மேபி ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பேசேஜ், அதனால் இதை சிந்தித்து கொண்டிருக்கும் போது இதை பேச வேண்டும் சொல்லி நான் யோசித்தேன். மேபி சிம்பிளான ஒரு தாட் இந்த காலவெளியில் அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் கொடுக்கணும், ஒரு விடுதலையை கொடுக்கணும் சொல்லி தான் இயேசு இந்த உலகத்தை உங்களையும் என்னையும் தேடி தான் உலகத்துக்கு வந்திருக்கிறார். So God has been very gracious to us when, even though it's a known passage, here God wants us to change and confess and change towards him. ஓகே, எதை நான் என் வாழ்க்கையில் நான் அப்ளேஸ்படுத்தலாம் சொல்லி நம்ம சிந்தித்து நிறைய அப்ளிகேஷன் நான் சொன்னேன். மேபி 2 கேள்வியை இந்த காலவேளையில் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். I want to leave you 2 questions. மற்றவர்கள் பார்க்கும்படி நம் வாழ்விலே ஏற்பட்ட ஒரு மாற்றம் என்ன? What is that one change others can see in our lives? ஓகே, மாற்றமா அப்படின்னா என்ன அப்படின்லாம் கேட்காதீங்க.
டெஃபினட்டாக ஒரு சேஞ்ச். அப்படி இல்லைன்னா ஒரு மாற்றம் இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமான்னு சொல்லி கூட சிந்தித்து பார்ப்பது அவசியம். If there is no change in our lives, then we should again think of our salvation. மேபி சகையோ கம்ப்ளீட்டாக வாழ்க்கை மாறிச்சான்னு சொல்லி இங்கே நமக்கு டீட்டெயில் இல்லை. ஆனால் அந்த 8ஆம் வசனத்துலையும் ஒரு சில வசனத்திலும் பார்க்குறோம், கட்டாயமாக ஒரு மாற்றம் வந்திருக்கு, மகிழ்ச்சியுடன் அவனோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்திருக்கு நம்ம பார்க்குறோம். விசுவாசத்தினால அதை நாம் பார்க்குறோம். அவனோட வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக கட்டாயம் இருந்திருக்கும். So this passage does not say about the complete transformation of Zacchaeus, but we can see his change from what he told in verse 8. Definitely his life would have been a blessing to others. Okay, எந்த ஒரு மாற்றம் சிந்தித்து பார்ப்போம் இந்த நாளில், இல்லாட்டி இந்த வாரத்தில் சிந்திக்கலாம். வாட் இஸ் தட்? அந்த ஒரு என் வாழ்க்கையில் வந்த அந்த மாற்றம் என்ன மாற்றத்தை நீ என் வாழ்க்கையில் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி நம்ம சிந்திக்கலாம். Let's think this week that what change God brought in our lives. அது மட்டும் இல்லை, நம்முடைய மாற்றம் அடைந்த நம்ம வாழ்வு மற்றவர்களை எப்படி இயேசுவாண்டை கொண்டு வர முடியும் சொல்லி கூட நம்ம கேட்க வேண்டும். Not only that, let's also think about how can our changed lives bring others to the saving knowledge of Christ. Okay, நம்ம மாறின வாழ்க்கையை அநேகர் பார்க்கிறார்கள். Many of them have seen our changed lives. அது மட்டும் இல்லை, அது சாட்சியாக நாம் எடுத்து சொல்லும் பொழுது இந்த மாதிரி மாறி இருக்கு, இயேசுவாண்டை நான் ஒரு நாளில் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சாட்சியை சொல்லும் பொழுது அது அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். When we share our testimony about accepting Christ, it may be a blessing to many people. Okay, அது மற்றவர்களையும் இயேசுவாண்டை வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். It may help others to come to Christ. இந்த கால வேளையில் இதை சிந்திப்போம், இந்த கேள்வியை நாம் கேட்போம். இந்த ஒரு அழைப்பை இந்த ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு கொடுக்கிறார். இந்த அழைப்பை நம்ம உலகத்தை கொண்டு போய் கொடுப்போம். திஸ் இன்விடேஷன் இல்லை, எல்லாரும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் இடத்துல வாருங்கள் சொல்லி தான் ஆண்டவர் கொடுக்குறாருனால அந்த அழைப்பை நம்ம இந்த பாவமான உலகத்துக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அநேகர் இயேசுவாண்டை வர முடியும். So let's think about these two questions today. Jesus or God is setting the invitation. God is setting the invitation to all of us, to all the world. ஆண்டவரே, இந்த காலவேளை நீங்கள் பேசிப்பினால் ஆண்டவரே, அந்த நான் என் வாழ்க்கையை உங்களுக்கு சரண்டர் பண்ணுகிறேன், நான் உங்களுக்கு கமிட் பண்ணுகிறேன்னு சொல்லி அவரோட கரத்தில் சிறு பிள்ளைகளாக கூட அந்த ஜெபத்தை நீங்கள் செய்யும்படியாக கேட்குறேன். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். I ask everyone to submit yourselves to the God. கண்களை மூடுவோம். ஒரு பாவியான மனிதனுடைய பற்றி நம்ம பார்த்தோம். அவனோட வாழ்க்கை எப்படி தொடப்பட்டது மாறினதையும் நாம் பார்த்தோம். We saw a life of a sinful man. We saw how his life changed after Jesus has touched him. இன்னைக்கு நம்மளுக்கும் அந்த அழைப்பை கொடுக்கிறார். Today that invitation is being said to all of us. இயேசு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வந்து அந்த ஒரு வாசம் செய்யணும்னு சொல்லி விரும்புகிறார். Jesus want to live with us. ஆனால் நம்ம வாழ்க்கையில் தடையாக இருக்கிற சில காரியங்கள், சில பாவங்களை இந்த கால வேளையில் நம்ம அறிக்கை செய்வோமானால் ஒரு புதிய வாழ்க்கையை இயேசுவானவர் நமக்கு தருகிறார். Let's think about the obstacles that we have in our life and let's think that God is willing to give us a new life today. வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் ஒருத்தன் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டிப்பாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயினன்னு சொல்லியிருக்கிறது. So the Bible says if anyone is in Christ, he is a new creation. ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ளவராக மனதுருக்கமுள்ளவராக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. So we see that Jesus, we thank you because you are very compassionate and you are very slow to anger. ஆண்டவரே, உம்மை போல நாங்களும் பாவிகளுக்கு சிநேகிதர்களாக இருந்து அவர்களுக்கும் நாம் ரட்சிப்பின் செய்தியை கொண்டு வருவதற்கு எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. Dear God, use us to share your news to the sinners. எங்களுடைய வாழ்க்கையும் நீர் மாற்றினது போல மற்றவருடைய வாழ்க்கையும் மாற்றுவதற்கு எங்களுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்கட்டும். Like how you have changed our lives, help us to be the change. Let our lives be the change for many others to turn to you. தொடர்ந்து இந்த பகுதியை நாங்கள் சிந்திக்கும் பொழுது எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. As we continue to look into this passage, we pray that you will talk to us. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென்.